அக்கா அக்கா தங்கம் எப்படி இருக்க? உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா? ஆமாக்கா, பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு தான் வரேன். சின்னவனுக்கு ஏதோ ஸ்கூலில் எக்ஸாம் போல் இருக்குது, அதனால் அவன் சீக்கிரம் கிளம்பி போயிட்டான். என்ன விஷயம்டி திடீர்னு என்ன பார்க்க வந்திருக்க? அதுவாக்கா, நாளைக்கு தைப்பூசம்ல, முருகர் கோயிலெலாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். நான் கோயிலுக்கு போகலான்னு பிளான் போட்டு வச்சுருக்கேன். நீயும் வந்தால் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். நானே முருகர் கோயிலுக்கு போகணுன்னு தானே இருந்தேன். துணைக்கு ஆள் இல்லாமல் யார் கூட போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீயே வந்துட்ட, நல்ல வேலை. அட சித்தி, அதிகாலையில் நம்ம மம்மி கூட என்ன வந்து உரையாடின்னு இருக்காங்கன்னு தெரியலையே. கொஞ்சம் கிட்ட போய் கவனிப்போம். சித்தி சித்தி, எப்படி இருக்கீங்க? வா கண்ணுக்குட்டி, நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலையா? ஆமாம் சித்தி, எனக்கு நிறைய ஜுரம் இருக்குது, அதான் நான் ஸ்கூலுக்கு லீவ் போட்டுட்டேன். நீ உடம்பு சரியில்லைன்னு தானே லீவ் போட்ட? போய் படுத்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல, ஏன் இப்படி வீட்டு பூரா உலாவின்னு இருக்கிற? அம்மா, ரெஸ்ட் எடுத்து ரொம்ப போர் ஆச்சுச்சுமா. அதான் சும்மா வீட்டை சுற்றி ஒரு ரவுண்ட் வந்துட்டு மறுபடியும் போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சரிப்பா, இன்னைக்கு மத்தியானத்துக்கு நான் ரசம் சாதம் தான் பண்ணியிருக்கேன். உனக்கு ஜுரம் இருக்குல்ல, ரசம் சாதம் சாப்பிட்டப்ப தான் உடம்பு சரியாகும். ஐயா, உடம்பு சரியில்லைனாலே இந்த ரச சாதத்தை போட்டு இவ்வளோ சாவடிப்பாங்களே. உடம்பு சரியில்லைன்னா ரச சாதம் சாப்பிட்டுன்னு அவன் சொல்லி கொடுத்தான். எதனா பிரியாணி நல்லா நிம்மதியாக சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருக்கலாம்ல. என்னப்பா தனியாக பேசினுங்கிற? சரிம்மா, நீங்கள் சொன்னால் சரிதான். இன்னைக்கு நான் ரச சாதமே சாப்பிட்றேன். சரிக்கா, நாளைக்கு 8 மணிக்கெலாம் ரெடியாரு. நான் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு உன்னை வந்து இங்கே கூட்டிகிட்டு போயிடுறேன், சரியா? சித்தி, நாளைக்கு எங்கே போகிறீங்க? நாளைக்கு முருகருக்கு ரொம்ப விசேஷமான நாளுப்பா. கோயிலுக்கு போனால் நல்லது. அதான் நானும் உங்கள் அம்மாவும் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். சித்தி, என்னையும் கூட்டிகிட்டு போங்க, நானும் வரேன். ஏய் கண்ணுக்குட்டி, நாளைக்கு ஒழுங்காக ஸ்கூலுக்கு போ. நீ இந்த மாதிரி லீவ் போட்டுகிட்டே இருந்தேன்னா ஸ்கூலில் இருக்க நோட்ஸ்லாம் யார் எழுதுவாங்க? அடுத்த வாரம் உனக்கும் பரீட்சை இருக்குது, ஞாபகம் இல்லையா உனக்கு? அம்மா, எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைம்மா. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் உங்கள் கூட கோயிலுக்கு வரேம்மா. அங்கே நிறைய திருவிழாவில் கடைங்கள்லாம் போட்டிருப்பாங்க. எனக்கு வேடிக்கை பார்த்தா ரொம்ப ஜாலியாக இருக்குமா. அடே, உடம்பு சரியில்லைன்ற அப்புறம் எப்படிடா கடையாக நீ சுற்றிட்டு இருப்ப? ஒழுங்காக வீட்டிலேருந்து ரெஸ்ட் எடுப்பா. நாங்கள் 2 பேரும் போயிட்டு வந்துடுறோம். அதெல்லாம் முடியாது. எனக்கும் நாளைக்கு கோயிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும். என்னை கூட்டிகிட்டு போங்க, நான் வருவேன். என்னை விட்டுட்டு போவாதீங்க ப்ளீஸ். என்னக்கா இவன் கோயிலுக்கு போகணும்னு நட முடிக்கிறான்? இவன்கிட்ட பேசி நம்மளால ஜெயிக்க முடியாதுடி. பேசாமல் நாளைக்கு கூட்டிகிட்டு போயிடலாம், விடு. சரிக்கா, எனக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்குது. நான் சாயந்தரமாக உனக்கு ஃபோன் பண்ணுறேன்க்கா. சரிடி, காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக வா. நான் ஆட்டோக்காரனுக்கு மட்டும் பேசி வச்சிடுறேன். நம்ம 3 பேரும் சேர்ந்து காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம். சரிக்கா.